ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. பாலோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலென்ட். ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். புகழ் நீ சொல்றா. காந்தி கண்ணாடி பாலாக்கு நாங்க இருப்போம் பின்னாடின்னு சொல்லிக்கிறேன். சீரியஸா சொல்றேன், இத படமா நான் பார்க்கல, ஒரு பாடமா மக்களுக்கு ஒரு பாடமா தான் பார்த்திருக்கேன். ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் என் ஸ்ரீ லக்ஷ்மி பிரசாத் இணைந்து வழங்கும் சிவகார்த்திகேயனின் மதராசி செப்டம்பர் 5 முதல் உலகெங்கும். பாலா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. கொஞ்சம் சென்டிமெண்டல் மூவி. நான் கொஞ்சம் ஃபன் லவிங் பர்சன், அந்த படம் அவ்வளோ பார்க்க மாட்டேன். பட் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. பாலோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலென்ட். ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். புகழ் நீ சொல்றா. எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர். பாலா வந்து நிறைய கவுண்டர்ஸ் டக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். பாலா வந்து இன்னொரு பரிமாணத்துல அவ்வளோ அழகா அந்த கேரக்டர் வந்து கேரி பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னடா ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா காமெடியாகவும், செகண்ட் ஆஃப் ஒரு எமோஷனல் ஆக்டிங் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஜாலியாக எல்லா இடத்துலையும் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாருமே படம் பார்த்து வெளில வரவங்க எல்லாருமே கண்கலங்கி அவ்வளோ இதாக வருவாங்க. ஸோ வந்து பாலாவோட நல்ல மனசு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எல்லாமே படத்தில் நடித்த அத்தனை பேருமே இதில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கூட நடித்தவங்க மதன் ஆகட்டும், எல்லாருமே அவரோட கவுண்டர்ஸு எல்லாத்துலேயுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சூப்பர். இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும். காந்தி கண்ணாடி பாலாக்கு நாங்கள் இருப்போம் பின்னாடின்னு சொல்லிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் பாலா கிட்ட இருந்து வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான படமா, எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். பட் ஆனால் இந்த படம் வந்து ஒரு பாலா வந்து ஒரு காமெடியனா பார்த்து தாண்டி ஒரு ஆக்டரா, ஒரு கதையின் நாயகனா அதை வந்து ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் வந்து வேற ஒரு கலரே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக ஒரு கதையை நோக்கி போச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனலாக லாஸ்ட்டாக படம் முடிஞ்ச வெளியில இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப எமோட் ஆகி வந்தோம். எல்லா கேட்டகரி ஆஃப் ஆடியன்ஸையுமே இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தைங்க பார்க்கலாம், பெரியவங்க எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாருமே இந்த காலத்துல வந்து காசுக்காக தான் எதுக்காகவோ ஓடிட்டே இருக்கோம், காசு சம்பாதிக்கிறது தான் ஓடுறோம். அந்த டைம்ல நம்ம கூட இருக்கிறவங்க உறவுகள் எல்லாம் மறந்துட்டு அவங்களெல்லாம் அட்ரஸ் பண்ணாம, அவங்களெல்லாம் கவனிக்காம பணத்துக்கு பின்னாடி ஒரு தேடுதல் வேட்டையில் போயிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் படம் முடிஞ்சு வரும்போது எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பாலாவும் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேல் சார் ஆகட்டும், மதவானந்தன், மதன் சப்போர்ட்டிங் ஆக்டர் எல்லாருமே அவங்களோட வேலையை சூப்பராக பார்த்துருக்காங்க. நான் வந்து 2 மணி நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஸோ மக்களே நீங்களும் பாருங்க. காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆயிருக்கும் உங்களோட தேட்டர்களில். இது வரைக்கும் தேட்டரில் போய் பாருங்க. உங்களால் எவ்வளவு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்த கொடுங்க. பாலாவுடைய நம்பரா ஒரு ஃபேனா வந்து எல்லாருமே ஒரு வாட்டி படத்தை பாருங்க தேட்டரில். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் இப்படியே உண்மையாயிடக்கூடாதா? இப்ப இருக்க வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டம், கேவலமா இருக்கு. அன்பு, பாசம், ஒரு பொண்டாட்டி, ஒரு புருஷன் இப்படிதான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இன்னைக்கு நாட்டுல நடக்கிறதெல்லாம் காதல கேட்டு பூசுது. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஹஸ்பண்ட் உறவு என்ன, ஹஸ்பண்ட் பொண்டாட்டி புருஷன் உறவு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த படம் மூலியமா, காந்தி கண்ணாடி மூலியமா பாலா பிரமாதமா பண்ணிருக்காரு. இவ்வளவு எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்காரு. வாட் அ டவுட். அதாவது ஹீரோவா காட்டாம இந்த ஓப்பனிங் படத்துல எவ்வளவு பெஸ்டா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப டைரக்டர் அல்டிமேட்டா பண்ணிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி ஒரு படங்கள் பார்க்கணும். சீரியஸா சொல்றேன், இத படமா நான் பார்க்கல, ஒரு பாடமா மக்களுக்கு ஒரு பாடமா தான் பார்த்திருக்கேன். இவ்வளவு உணர்வு பூர்வமா இருக்கு. இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற உறவுங்கிறது எவ்வளவு ஒரு அழகான உறவு. அந்த உறவை இன்னைக்கு கொச்சப்படுத்திட்டு இருக்காங்க. தயவு செய்து இது மாதிரி படங்கள் திருப்பி மாறணும். எனக்கு அப்படியே இது உண்மையாயிடக்கூடாதா? சத்தியமா நினைச்சேன், உண்மையாயிடக்கூடாதா? என்ன மாதிரி உறவு, ஒரு ஹஸ்பண்ட் உறவு என்ன, அவனோட எதிர்பார்ப்பு, அவனோட எதிர்பார்ப்பு, இவங்களோட தேவை, அதை ஃபுல்ஃபில் பண்றதான வாழ்க்கை. மற்றதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கலாம் ஆர்டிபிஷியல் வாழ்க்கை. அதனாலதான் இவ்வளவு விவாகரத்து நடக்கிறதே இதனாலதான். நீங்க உன் பொண்டாட்டியே உண்மையா இருங்க, உன் பொண்டாட்டிக்கு ஹஸ்பண்டுக்கு நீங்க உண்மையா இருங்க. அவ்வளவு அழகா இருக்கு இந்த படம். உண்மையிலே நான் திருப்பி சொல்றேன், இது அப்படியே உண்மையாயிடக்கூடாதா அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாலாவோட ஓப்பனிங் படம் டைரக்டர் கலக்கியிருக்காரு. எனக்கு இதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் பிறந்தது ராயபுரம், பாதி படம் ராயபுரம் எடுத்திருக்காரு, கிளைமேக்ஸ் வந்து பெசனாயிரம் முடிச்சிருக்காரு. ஏதோ எனக்கே ஒரு உணர்வு மாதிரி இருக்கு. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இது படம் இல்லைங்க, சத்தியமா இது ஒரு பாடங்க, மக்களுக்கு ஒரு பாடங்க. இதனால எத்தனையோ கோடி பேர் பார்க்க போறாங்க இந்த படத்தினால. இதுல ஒரு 500 பேர், 1000 பேர், 10,000 பேர், 20,000 பேர், பல லட்சம் பேர் கண்டிப்பா திருந்துவாங்கிறது என்னோட நம்பிக்கை. இது நடக்கணும். பாலா மனசளவுல அவர் பெரிய ஆளு,
அந்த மனசுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய படத்தை ஒரு எப்படியேப்பட்ட பெரிய பெரிய பேர் காசு வச்சிருப்பாங்க, ஒரு ஓப்பனிங்ல ஒரு படம் எடுப்பாங்க, அது படமா தான் இருக்கும். ஆனா இது ஒரு பாடமா இருக்குதுன்னா அது பாலாவோட மனசுதான். இந்த டைரக்டர் கிரேட் டைரக்டர். இந்த டீம் எஸ்பெஷலி இந்த ப்ரொடியூசர் நம்பி அந்த டைரக்டர் நம்பி போட்டிருக்கிறது கண்டிப்பா வீண் போகாத. இது சீரியஸா சொல்ற திருப்பி இது படம் இல்ல, மற்றவங்களுக்கு பாடம். உண்மையை உணர்ந்தவங்க, பாசத்தை உணர்ந்தவங்க கண்டிப்பா உணர்றீங்க. இந்த படம் வேற லெவல்ல சக்சஸ் ஆயிட்டு இந்த டைரக்டர் ஒரு பெரிய பொசிஷன் போகணும். இந்த ப்ரொடியூசர் கஷ்டப்பட்ட உழைச்ச டீம் எல்லாருக்கும் இதை நன்றி சொல்றேன். இந்த பாலா அவர் மனசு மாதிரியே இந்த படம் சூப்பரா வந்திருக்கு. இதோட நிறுத்த மாட்டாரு, பெரிய லெவல்ல இந்த பாலா போகணும். என்னுடைய வாழ்த்துக்கள். I feel very happy. நான் கண்டிப்பா சொல்றேன், இது படம் வெல்ல பாடம். நன்றி. பாலாவோட டெபியூ, பாலாவோட முதல் படம், ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல விஷயத்தை பேசியிருக்க படம். இதுல பாலாஜி சக்திவேல் சார் அண்ட் அர்ச்சனா மேமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருந்தது. மொத்த படத்துல அவங்க 2 பேரோட காதலும் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்தது. பாலாவை வந்து ஹீரோவா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓவராலா படம் வந்து ரொம்ப நல்ல படம். எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. அவங்க எல்லாரையுமே ரொம்ப கம்ப்ளீட்டா அவங்களை என்கரேஜ் பண்ணுவோம். ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த வந்து இந்த படம் பண்ணுது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் டு காந்தி கண்ணாடி டீம். அந்த படத்தோட டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அறிமுக நாயகன் பாலா இந்த படத்துல அவர் ரோல் அழகா நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பாலாஜி சக்திவேல் சார், அர்ச்சனா மேம், அமுதவாணன், சரத் ரவி, மதன், நிறைய கேரக்டர் ஒவ்வொருத்தரும் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம வயசானவங்களாம் வந்து அசால்ட்டா விட்டுருவோம். அவங்களுக்குள்ள காதலை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. விஜயோட கணவன் மனைவி, வயசான கணவன் மனைவியோட காதல் எப்படி இருக்கும், அவங்க லைஃப் இருக்கிறத வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. ஒரு ஃபீல் குட் மூவி. வணக்கம். இப்போதான் காந்தி கண்ணாடி படம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப சூப்பரான ஒரு படம். பாலா வந்து இந்த மாதிரி நிறைய டிவி ஷோஸ்ல எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக பார்த்து பாலா எமோஷனலாக பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஹீரோவா வந்து பாலா பார்க்கணும் தெரியுது. நடிச்ச எல்லாருமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. பாலாஜி சக்திவேல் சார், ஆமாம், அப்புறம் கூட அந்த மதன் அவரும் வந்து சூப்பராக அவரோட காமெடி எல்லாமே ரசிச்சு சிரிச்சோம். அதே மாதிரியே வந்து ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் டைரக்டர் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி டைரக்டர் அவர் வந்து ஏன்னா வந்து ஒரு காமெடியனை வந்து ஒரு ஹீரோவா வந்து கையாளுறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். ஆனால் டைரக்டர் வந்து அவ்வளோ அழகா வந்து பாலாக்கு என்ன வரும், பாலாக்கு என்னெல்லாம் பண்ணலாம், மக்கள்கிட்ட எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றத வந்து அவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு டைரக்டர். பெரிய பாராட்டுகள். பாலா ஹீரோ ஆகும்போது எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு காமெடியன் ஹீரோ ஆகுறாங்க, அவங்க கரெக்டாக பண்ணால் வர முடியும் அப்படிங்கிறது. அவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக பாலா இருக்காரு. அது நிஜ வாழ்க்கையிலும் சரி, சினிமாவிலும் சரி. ஆல் த வெரி பெஸ்ட் பாலா. இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். நாங்கள் அதை பார்க்கணும். தேங்க்யூ. தம்பி பாலா நடிச்சிருக்கக்கூடிய காந்தி கண்ணாடி படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. அது காதல், சென்டிமெண்ட்டு, நகைச்சுவை எல்லாமே கலந்துருக்கு. ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படம். இந்த படத்துடைய இயக்குனர் ஷெரீப் சார், அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் பாலாஜி சக்திவேல் சார், அர்ச்சனா மேடம் வேற லெவல் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒத்துமன்ற டீமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேமிலியா பார்க்கக்கூடிய படம். வாழ்த்துக்கள் படம். ஆல் தி பெஸ்ட். இதெல்லாம் வந்து ப்ரீமியர் பார்த்துட்டு வந்தோம் காந்தி கண்ணாடி. ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்னா வந்து பாலா அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு படத்துல ஹீரோவா வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு அப்படின்றதே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் அதான் பேசிட்டு இருக்கும்போது கூட சொல்லிட்டு இருந்தோம், இந்த மாதிரி வந்து பாலாக்கு வந்து நல்லது நடக்கலாம் வேற யாருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் படம் ரொம்ப அருமையா இருக்கு. ஆக்சுவலா வந்து பாலா அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றது அந்த ஒரு ரீசன்னால மட்டும் இந்த சக்சஸ் வந்து கண்டிப்பா அமைய போதில்லை. அவர் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு டேலண்ட், அவர் ஒரு சூப்பரான என்டர்டெய்னர், ஒரு அமேசிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு இந்த படத்தையும் வந்து காமிச்சிருக்காரு. ஸோ அதனாலையும் கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். அண்ட் ஆல்சோ ரொம்ப எமோஷனலான ஒரு படம், எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமா நிச்சயமா இருக்கும். ஸோ எல்லாரும் இப்போ நிறைய படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ தியேட்டர்ல எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை வந்து சக்சஸ் பண்ணீங்கன்னா வந்து வில் பி வெரி ஹாப்பி ஆன் பிஹாஃப் ஆஃப் பாலா. அந்த படம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. ஒரு சிம்பிளான ஒரு சின்ன நோட் தான், பட் வந்து த்ரோட் அண்ட் எமோஷன்ஸா இருக்கட்டும், ஃபன்னா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ஸோ பாலா வந்து எப்படி இன்னும் ரொம்ப அழகா இருக்காரோ அதே மாதிரி ஒரு படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா தேட்டர் வந்து பாருங்க.
எனக்கு கண்டிப்பா வந்து டைரக்டர் சாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்ஸ் அண்ட் மியூசிக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. நடிச்சு எல்லாருமே செம்ம காஸ்டிங் சூப்பரா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. தியேட்டர்ல பார்த்து இந்த படத்தை வந்து சக்சஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். காந்தி கண்ணாடி பியூட்டிஃபுல்லான ஒரு கியூட் எமோஷனல் உள்ள படம். பாலா சூப்பராக பண்ணியிருக்கான். பாலாவோட டெபியூ படம். வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாலா சினிமா பார்த்துட்டு. அண்ட் பாலாவோட ரொம்ப வருஷம் டிராவலுங்கிறதுனால டெபியூ படம் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் வெரி கியூட்டான கதை. படத்தில் நடிச்ச எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட் விஷஸ் டு என்டையர் ப்ரொடக்ஷன் டீம், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். பாலா நிறைய விஷயங்கள் நிறைய பேர் எல்லாமே நல்லது பண்ணிருக்காங்க. எல்லாருமே பார்த்து அவங்க சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல படமா கொடுக்கணும் ரொம்ப ஆசை. ஸோ எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். படம் வந்து பார்த்து ரொம்ப எமோஷனலாகி வெளியே வந்திருக்கேன். ஏன்னா வந்து ஒரு ரியல் லைஃப் ஹீரோ ஆன் ஸ்க்ரீன்ல வந்து ஹீரோவா நினைச்ச இந்த படத்தை வந்து பார்க்கும்போது ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஃபேமிலி பேக்கேஜாக கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கதை. ஸோ அருமையான ஒரு லைன். ஸோ ஒரு லவ்வோட ஒரு கம்ப்ளீட் மீனிங் என்னன்றது அதை தாண்டி பணமாக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மனுஷங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்கள வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்றது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக சூப்பரான ஒரு ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தம்பி பாலா வந்து ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனரா சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் பாலா சக்திவேல் சார் எல்லாருமே பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே அந்த கேரக்டர் அப்படியே வாழ்ந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனல். லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லாம் கண்ணீர் விட்டு அழுதுட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப எமோஷனலாக ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஸோ தம்பி பாலாவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா பாலா வந்து எப்பவுமே ஒரு விஷயம் எடுத்தா 100% வந்து போடுற ஆள் கிடையாது. ஸோ பாலா வந்து ஒரு 200% கிட்ட போடுற ஆள். எந்த ஒரு எஃபோர்ட் வந்து போட்டாலுமே சரி. ஸோ அது இந்த படத்துல ரொம்ப ரொம்ப சூப்பராக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ பாலா அவருக்கும் சரி, ஹோல் டீம் அண்ட் டைரக்டர் ஷெரீப் சார் ரொம்ப 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 சூப்பரான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பா மக்கள் தேட்டர்ல வந்து கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே புரியும் எந்த அளவுக்கு இந்த கண்டென்ட் வந்து இவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸோ ஹோல் க்ரூக்கு பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை இருக்குது. ஏன்னா என் தம்பி வந்து பாலா பண்ணியிருக்காரு. பாலா வந்து நம்ம எப்பவுமே வந்து எல்லாம் அதிகமா கலாச்சி தான் நான் பார்த்துருக்கேன். பாலா வந்து இப்படி இதே இந்த மாதிரி ஒரு எமோஷனல் வந்து திருப்பியா அப்படின்னு வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவன் கலாச்சி நான் 2 பேசும்போது அதிகமாக சிரிச்சுட்டு தான் அதிகம். இன்னைக்கு வந்து என்னை வந்து அலரிஸ்டா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவனுக்காக இல்லை, அந்த படத்துல அவன் நடிச்ச அந்த நடிப்பு, அந்த எமோஷன் வந்து என்னை அலரிச்சது. என்ன மட்டும் இல்லை, இவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. காந்தி கண்ணாடி ஃபேமிலியாக எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம். இந்த காந்தி கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி, கண்ணம்மா, கபீர், கீதா இவங்க 4 பேருமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக வந்து நடிச்சிருந்தாங்க. அதாவது நான் சொன்னது எல்லாமே அந்த படத்தை நான் வந்து அந்த கேரக்டராகவே போயிட்டேன். அந்த இதில் வந்து நேம் சொன்னேன். பாலாவும் சரி, நம்ம பாலாஜி சக்திவேலும் சரி, ஐயோப்பா சார் எங்கே சார் இப்படி சக்திவேல் சார் யாராலும் சார் பிரிச்சிட்டீங்க அப்படியே எனக்கு வந்து யதார்த்தமாக அந்த நடிப்பு பண்ணும்போது ஏதோ பக்கத்துக்கு எங்க பெரியப்பா அப்படிதான் இருப்பாரு. அந்த மாதிரி வந்து இப்படி பயங்கரமா நீங்க வேற வழி சார். அப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சொல்லவேடா பிளஸிங் தான் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம மதன் வந்து ரொம்ப சூப்பரான வந்து கவுண்டரு. அவனுடைய கவுண்டர் எல்லா இடத்துக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடியா ஒரு சில இடத்துல போட்டுருப்போம், சின்னதாக தான் இருக்கும். அந்த இடத்துல போட்ட கவுண்டரும் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மதன் வந்து கலக்கிட்டாங்க. அமுதவாணன் சூப்பராக பண்ணிட்டாங்க. சீரீஸ் வந்து சூப்பராக ரணம் நட்பு வந்து ஒரு தரமான ஒரு படம் எப்படிலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சு போது இந்த காந்தி கண்ணாடி வந்து இதை வந்து பாருங்க. ஏன்னா ரணம் வந்து டோட்டலாக வேற இது வரைக்கும் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. காந்தி கண்ணாடி மக்களுக்கு எல்லாருமே வந்து பாலாவை சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பா மோஸ்ட்லி ஷரத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. பட் ரொம்ப மோஸ்ட் டேலண்டட் க்ரூ எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகான ஒரு படத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எல்லா வகையான எமோஷன்ஸுமே அதுல நம்ம வந்து கேரி பண்ணிக்க முடியும். அது அவங்களுக்கு காமெடி இருக்கு, லைக் எமோஷன் இருக்கு. உங்களால அங்க இருக்க எல்லா கேரக்டர்ஸையும் ஈஸியா உங்களோட டே டு லைஃப்ல வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்மளே சில கேரக்டர்ஸோட ரெப்ளிகேஷன்ஸா நம்மளாவே பார்க்க முடியும். அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர் அலைன்மெண்ட்ஸ். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஈக்குவலண்டான, யாருமே இது சும்மா வந்து போன மாதிரி இல்லை, எல்லாருக்குமே ஈக்குவலண்டா அவங்களுக்கான பங்கு இருக்கு.
நமக்கு பாலா பத்தி சொல்லவே தேவையில்லை. ரொம்ப டேலண்டடான ஒரு பையன். அண்ட் அது க்ரூவுமே என்டையரா ரொம்ப டேலண்டடான ஒரு க்ரூ. ரொம்ப அழகான ஒரு எமோஷன், நம்ம லைஃப்ல கத்துக்க வேண்டிய ஒரு சூப்பரான மெசேஜ், கியூட்டஸ்ட் எமோஷன், காமெடி எல்லாத்தோட சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 5ல இருந்து உங்களுக்கு தியேட்டர்ஸ்ல ஏறும். ஸோ போய் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஷெரீஃபும் சரி, பாலாவும் சரி, பியூட்டிஃபுல் காம்பினேஷன். நடிச்சவங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு பாலாஜி சார்லாம் வந்து சில சீன்ஸ் அப்படியே நமக்கு பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சு. அண்ட் அர்ச்சனா மேம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மதன் எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. அதை விட என்னன்னா வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் நிறைய சிம்டோம் வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தது. பாலாவை இந்த மாதிரி ஒரு அபியாசம் பார்த்து ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். படம் பெரிய ஹிட் ஆகும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்ற ஆசை படம் பார்க்கும்போதெல்லாம் வந்து கண்டிப்பா ரிலேட் ஆகும். அவங்க நடக்கும் சூப்பரான ஒரு படம். எல்லாமே வந்து ரொம்ப ஏரியா அதே கட்டத்தில் எல்லாத்துலையும் ஸ்க்ரீன் ரொம்ப அழகாக திரும்பி எப்படி இருந்து டான்ஸ் நல்லா இருக்கேன் எமோஷன் பார்க்குற மாதிரி ஃபேமிலியாக எல்லாருக்கும் வணக்கம். நான் வாய்ஸ் ஆசிரியர். இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்தான். ஏனென்றால் இந்த படம் வந்து என்னுடைய படம் ரிலீஸ் பண்ண மாதிரி சரியான சந்தோஷமா இருக்குது. என்ன சொன்னால் உங்களில் ஒரு ஆள் இதுவாயிருக்கிறார் பாலாண்ணா. ஸோ பாலாண்ணா ஜெயிக்கிறது எல்லாரும் ஜெயிக்கிற மாதிரி. அதை தாண்டி படத்துக்குள்ள வந்து பார்த்தா படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டார்டிங்ல அவங்க இருக்க முடியா பண்ண போனாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த சென்டிமெண்டா இந்த லவ் காதல் வேல்யூ இப்போ இருக்கிற லவ்வுக்கும் அப்போ இருக்கிற லவ்வுக்குமே சரி டிஃப்ரெண்ட் இருக்குது என்று சொல்றத ஸ்க்ரீன்ல பார்க்கக்கூடிய இருந்தது. அதோட எப்படின்னா இப்படி ஒரு காதல் நாங்கள் பண்ணணும், இப்படி ஒரு காதல் செய்யணும்ன்றத தூண்டுற மாதிரி இருந்தது. அவ்வளோ சென்டிமெண்ட்லாம் கனெக்டாக இருந்தது. அதை தாண்டி படம் வெற்றி என்று தான் நான் நினைக்கிறேன். ஸோ வெற்றி தான். ஸோ எல்லாரும் குடும்பம் வந்து பாருங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு காதல்ன்ற ஒரு சின்ன குட்டி காவியம் வந்து கூட சொல்லலாம். ஸோ மறக்காம எல்லாரும் வந்து பாருங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சின்ன கண்ணம்மாவா பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. லைக் அர்ச்சனா அம்மா நேஷனல் அவார்ட் வின்னர், அவங்கள ரெப்ளிகேட் பண்ணி லைவ்ல அவங்க பண்றாங்க. அதே சமயம் அவங்கள ரெப்ளிகேட் பண்ணி அதுல பண்ணது நான் வந்து ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். நீங்க எல்லாருமே பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கும் நான் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு தோணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா காந்தி கண்ணாடி கன்ஃபார்மா தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப ரொம்ப ஐ மீன் இது நாங்க எல்லாம் பண்ணியிருக்கோம், பாலா பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் தாண்டி இது பொதுவாகவே ஒரு நல்ல ப்ராஜெக்ட். மக்கள் கண்டிப்பா வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ 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 ஸோ மச். ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் என் ஸ்ரீ லக்ஷ்மி பிரசாத் இணைந்து வழங்கும் சிவகார்த்திகேயனின் மதராசி செப்டம்பர் 5 முதல் உலகெங்கும்.